ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ஐஸ்வர்யா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேது வரவும் வந்த உடனே இங்கே பாருங்க மாமா, யாரோ வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு என்கிட்ட எதுக்காக மாமா போய் சொன்னீங்க? நீங்கள் 100 ரூபாய் கொடுத்து எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்துருந்தாலையோ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவோம். இங்கே பாரைசு, உனக்கு என்ன, நான் உனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்கணும், வா நானே கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சேலையை வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ஐஸ்வர் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஷுக்கு ஒரு ஃபோன் வருது. வந்த உடனே கட் பண்ணி விடுறாங்க. திரும்ப திரும்ப அந்த ஃபோன் வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம சேது இருந்துட்டு இங்க பாரு ஐசு, யாரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, முதல்ல போய் என்னன்னு பேசிட்டு வா அப்படின்னு வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யாவும் அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்து பார்த்து அந்த ஃபோன் அட்டன் பண்றாங்க. இதை பார்த்து நம்ம கருப்பு இருந்துட்டு என்ன இவ ஏதோ ஒரு மாதிரி பதட்டமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நின்று என்னன்னு பாக்குறாங்க. பார்த்த உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, ஏய் இங்க பாரு, எனக்கு கால் பண்ணாதன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எதுக்காக எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? இங்க பாரு, நான் தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கல, திரும்ப திரும்ப எதுக்காக எனக்கு இது கால் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு ரொம்பவே திட்டிக்கிட்டே இருக்கவும், இங்க பாரு எனக்கு தேவையானது கிடைச்சிட்டா நான் எதுக்காக உனக்கு கால் பண்றேன், நீ மட்டும் நான் கேட்டதை கொடுத்துட்டேன்னா கண்டிப்பா நான் இனிமே உனக்கு கால் பண்ண மாட்டேன், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ஏமாத்தி தான் அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நான் எல்லார்கிட்டயும் சொல்லி விட்டுருவேன். இங்க பாரு, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, ஏதோ தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் தான் நான் அவஸ்தப்பட்டு இருக்கேன், இப்பதான் என்னோட மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையா? இங்க பாரு, நீ கேட்டதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது, நீ இந்த விஷயத்த யாருக்கிட்ட சொன்ன அவ்வளவுதான், நீ உயிரோடே இருக்க மாட்ட அப்படின்னு கட் பண்ணி விட்டுறாங்க. இதை கேட்டு நம்ம கருப்புக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, ரொம்பவே ஷாக்கிங்ல நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயத்த மலர்கிட்ட போய் சொல்றாங்க. இங்க பாரு மலரு, அந்த ஐஸ்வர்யா புள்ள இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சு, இதை கேட்ட உடனே எனக்கு நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கான், அந்த கல்யாணத்தை விட்டுட்டு தான் சேதுவா கல்யாணம் பண்ணியிருக்கு, இதை எப்படியாவது சேது கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு ரொம்பவே கோபமாகவும் ஆத்திரமாகவும் நம்ம கருப்பு இருந்துட்டு மலர்கிட்ட சொல்லவும், இங்க பாருங்கண்ணே, எப்படியாவது இந்த விஷயத்த நம்ம சேது மாமாவுக்கு தெரிவிச்சு ஆகணும், அதனால அந்த ஐஸ்வர்யா ஃபோனை எடுத்து அந்த நம்பரை மட்டும் எடுத்துட்டா போதும், அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணி அவங்க 2 பேரோட கல்யாண ஃபோட்டோவை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா ஃபோனுக்காக அதாவது சேது ரூம் போகிறாங்க. போன உடனே நம்ம ஐஸ்வர்யா ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு பாப்பாவை ரொம்பவே அழகாக கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரமாக பார்த்து நம்ம கருப்பு இருந்துட்டு ஐஸ்வர்யா ஃபோனை எடுத்துட்டு வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம மலர்கிட்ட நான் ஃபோனை கொடுத்துட்றாருங்க. கொடுத்த உடனே நம்ம ஐஸ்வர்யா ஃபோன்ல இருந்து அந்த நம்பரை எடுத்துட்டு நம்ம கருப்புக்கிட்டே திரும்ப கொடுத்து அந்த ஃபோனை எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கருப்பும் மலரும் சேர்ந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி மிமிக்ரி பண்ணி பேசுறாங்க. பேசின உடனே அவனும் ஏமாந்து போய் நம்ம ஐஸ்வர்யாவும் அந்த பையனும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, கல்யாண ஃபோட்டோன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோவை அனுப்பி விடுறாங்க. அனுப்பிவிட்ட உடனே நம்ம மலரும் கருப்பும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்படி ஒரு ஃப்ராடு வேலையை பண்ணிட்டு எப்படி என்னோட மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம், கண்டிப்பா இந்த விஷயத்த நான் சும்மாவே விட மாட்டேன், இது எல்லார்கிட்டையும் நான் சொல்லியே தீருவேன் அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த நேரத்திலேயே எல்லாரும் ஹாலில் வர வைக்கிறாங்க. நம்ம மலரும் கருப்பும். அதுக்கப்புறம் நம்ம ராஜா அங்க இருந்துட்டு, கருப்பு எதுக்காக எல்லாரையும் ஹாலுக்கு வர வச்சிருக்க, என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, எல்லாமே பிரச்சனை தான், இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் நம்ம சேதுவோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அதனாலதான் எல்லாருமே கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, மாமா என்னாச்சு மாமா, எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வா மாப்பிள்ள நீ வா, வந்து நில்லு, முதல்ல எல்லாருமே வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேரும் வராங்க. இந்த பக்கம் சாவித்திரி, தாமரை, இந்த பக்கம் நம்ம மோகனா, இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே மாமா எல்லாருமே வந்துட்டாங்க மாமா, என்னன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு மாப்பிள்ள, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னோட ரூம் பக்கம் நான் வந்துட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா, யார்கிட்டனாலாம் தெரியல, அவளுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்த மாதிரியும் அந்த பையன் ஃபோன் பண்ணி ஐஸ்வர்யா பிள்ளைக்கு மிரட்டுற மாதிரியும் பேசிக்கிட்டு இருந்துச்சு, அது எதுவுமே எனக்கு புரியாம இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு
ஐஸ்வர்யாவோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்து அந்த நம்பரை எடுத்து கால் பண்ணி பேசினா ஐஸ்வர்யாக்கோ இன்னொரு பையனுக்கோ கல்யாணம் நடந்திருக்கு, அந்த விஷயத்த மறைச்சு தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயத்த எல்லாருக்குமே சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஐஸ்வர்யா இருந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி, இங்க பாருங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க, இங்க பாருங்க ஆண்டி என்னை பார்த்து எவ்வளவு தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு அமைதியாவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள என்னன்னு கேளுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கிட்ட சொல்லவும் ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாரு, இந்த வீட்டுக்கு வேலைக்காரனா வேலைக்கார வேலையை மட்டும் பார்க்கணும், தேவையில்லாத விஷயத்துலலாம் எதுக்காக நீ மூக்கு நுழைக்கிற, இங்க பாரு ஐஸ்வர்யாவை பத்தி உனக்கு என்ன தெரியும், அவளை பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கு யாரு உரிமையை கொடுத்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா பேசவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கருப்பு இருந்துட்டு இங்க பாருங்க சின்னம்மா, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் அசிங்கப்படுத்துங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, ஆனா என்னோட மாப்பிள்ளையோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம், என் மாப்பிள்ளை என்ன பாவம் பண்ணா, எதுக்காக என் மாப்பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை நீங்க கொடுக்கணும், இங்க பாருங்க என் மாப்பிள்ளை இப்படி ஒரு கேடு கட்டவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணுன்ற அவசியம் இல்லவே இல்லை, அதுவும் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாத்தி விட்டுட்டு வந்துட்டு என் மாப்பிள்ளை தான் கிடைச்சானா இவளுக்கு அப்படின்னு சொல்லி கோபமா பேசிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சேது இருந்துட்டு, மாமா என்ன மாமா சொல்ற, நீ சொல்றது எல்லாம் உண்மையா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு மாப்பிள்ள, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயத்தையும் கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஆனா அவங்கள விசாரிக்காம இப்படி என்ன விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களே, முதல்ல அந்த புள்ளைய கேளுங்க, கேட்டாதான் என்ன விஷயம் ஏதுன்னு வெளியே வரும், இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ மட்டும் உண்மையை சொல்லலை, என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை எல்லாத்தையும் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஐஸ்வர்யாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அதாவது இவங்கிட்ட எப்படி ஆதாரம் போகும், கண்டிப்பா ஆதாரம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால நம்ம இல்லைன்னே சொல்லிடலாம், இங்க பாருங்க நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது, நான் மேரேஜ் பண்ணதே மாமாவை தான் ஆசைப்பட்டு சின்ன வயசுல இருந்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு நான் மாமாவை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு பொறுக்கலையா, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ மட்டும் போய் சொன்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும் தெரியுமா, நீ ஒத்துக்கிட்டனா கூட இங்க இருக்கிற எல்லாரும் மன்னிச்சிருவாங்க, ஆனா இந்த மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு அபாண்டமா இப்படி கேவலமா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு கருப்பு இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்லவும், இங்க பாருங்க நீங்க இந்த வீட்டுல வேலை தானே பாக்குறீங்க, தேவையில்லாத வேலை இல்லைலாம் எதுக்கு நீங்க மூக்க நுழைக்கிறீங்க, திரும்ப திரும்ப நம்ம கருப்பை திட்டிக்கிட்டே இருக்காங்க, இதெல்லாம் கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா என்ன ஆதாரத்தை வச்சிருக்கீங்க சொல்லுங்க மாமா, நீங்க அந்த ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு மாப்பிள்ள, அந்த புள்ள எவ்வளவோ கேட்டு உண்மையை சொல்லாதனால நான் எல்லார்கிட்டையும் இந்த ஆதாரத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அந்த புள்ளையும் அந்த புள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையனும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ், கல்யாண போட்டோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, இந்த பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே சேது ஒவ்வொரு ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. இங்கே பாருமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தானே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்துருக்கே, உன்னால் எப்படி என் பையனுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சது, எப்படி இப்படி ஒரு விஷயத்த மறைச்சி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே இங்கே பாருங்க அங்கிள், நான் மாமாவுக்கு துரோகம் பண்ணணும்னு நல்லா நினைக்கல, நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணேன், ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அந்த பையன் ரொம்ப ரொம்ப தப்பானவனே எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் அவன்கிட்ட இருந்து நான் விலகிட்டேன். இன்னும் டிவோர்ஸ் கூட நாங்கள் வாங்கலை, டிவோர்ஸ்க்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ஐஷு சொல்கிற நீ, இங்கே பாரு ஐஷோ, நீ சொல்கிறது எல்லாமே பொய் தானே, நீ சும்மா தானே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஆண்டி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு தான், இந்த விஷயம் என்னோட அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது, நான் ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு தான் பண்ணிக்கிட்டேன், என்னோட அப்பாவும் அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நானும் அந்த பையனும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த பையன் ரொம்ப ஏழை பையன், ரொம்ப தப்பான பையன், எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்துற பையன்னு எனக்கு தெரிஞ்சது, அதனால தான் அவனை விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரி
இருந்துட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா? உன்னை நம்பி போய் நான் சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே, எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை இந்த குடும்பத்துக்கு நீ பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்ப கோவமா பேசவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கத்துக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. நம்ம புள்ளையோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோமே அப்படின்னு நினைச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே திகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, இங்க பாருமா ஐஸ்வர்யா, உனக்கு இன்னொரு கல்யாணம் நடந்த விஷயத்த எங்க கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நாங்க வேற ஏதாச்சும் பண்ணியிருப்போம்ல. இப்போ இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ யாரோ மூணாவது ஆள் சொல்லி இப்படி ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ அவமானத்தையும் அசிங்கத்தையும் தேடி தரும் தெரியுமா உனக்கு? இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ணி ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ இனிமே என் பையனுக்கு பொண்டாட்டியும் கிடையாது, என் என் பையன் உனக்கு புருஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அங்கிள், எதுக்காக அங்கிள் இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறீங்க? அந்த பையனுக்கும் எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நானும் மாமாவும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், மாமா கூட சேர்ந்து வாழணுன்றது ஆசை எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா. இனிமேல் எந்த ஒரு தப்பும் நடக்காது. அந்த பையனால் இனிமே எந்த பிரச்சனையுமே வராது, நான் பார்த்துக்கிறேன் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சவோ, இங்கே பாருமா, இனிமே ஓ ஓ உன்னை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டெல்லாம் எங்களால் இருக்க முடியாது. இவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துட்டு வந்திருக்க, உன்னை போய் எப்படி நம்ப சொல்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக திட்டிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யாவை அப்படி கன்னத்தில் பல்லான்னு அறையிறாங்க. இங்கே பாரு, உன்னை எப்படியாவது என்னோட சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமாக வாழ்கிறத நான் பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்த என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தா இதுக்கு ஏதாவது நான் பண்ணியிருக்க மாட்டேனா? எதுக்காக ஐஸ்வர்யா இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைச்ச? இங்கே பாருங்க ஆண்டி, அந்த பையன் திரும்ப என்னோட லைஃப்குள்ளே வரமாட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி என்னோட லைஃப்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சு இப்படி என்னை பிளாக்மெயில் பண்ணுவான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இங்கே பாருடி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க. இந்த தப்பை மாமாவும் சரி சேதுவும் சரி எப்படி மன்னிப்பாங்க? இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கே, என்னாலே உன்னை மன்னிக்க முடியல, எப்படி சேது மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, ஏதோ அறியாத வயசில் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கா, அந்த தப்பை எப்படியாவது சரி பண்ணி நம்ம சேதுவையும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து வாழ வச்சிடலாம் மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாரு சேது, நான் ஏற்கனவே சொன்னேன் இவளை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு, இப்போ பாத்தியா இவ எவ்வளோ பெரிய துரோகத்தை இந்த குடும்பத்துக்கு பண்ணியிருக்கான்னு. இங்கே பாரு சேது, இனிமேலும் இவ கூட சேர்ந்து நீ வாழ தான் போறியா? அதுவும் இவளோட பிறந்தனால நீ எவ்வளோ கோலகாலமாக கொண்டாடின, அதெல்லாம் இவளுக்கு புரியாது சேது. இங்கே பாரு சேது, இனிமே அவ கூட சேர்ந்து நீ வாழவே கூடாது. இவெல்லாம் ஒரு தீனு, இவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இவ கூட வாழணும்னு ஆசைப்படுறிய சேது, எனக்கு அதுதான் புரியல. உயிருக்கு உயிரா ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு அந்த பொண்ணை மறந்துட்டு உன்னால் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கூட வாழணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல சேது அப்படின்னு இந்த நேரத்தை யூஸ் பண்ணி நம்ம சாவித்திரி கோல் மேலே கோல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தாச்சி, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறது ஏதுன்னு மாமாக்கும் சேதுக்கும் தெரியும், சும்மா நீங்கள் தேவையில்லாத ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இங்கே பாருங்க மதனி, என்ன மதனி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அதுவும் எவ்வளவு பெரிய விஷயத்த உங்க அண்ணன் பொண்ணு பண்ணிட்டு வந்திருக்கா, எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அவமானம். இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி சேது கல்யாணம் பண்ணியிருக்காளே, இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பண்றதுக்கு இவளுக்கு கேவலமா இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது மோகனா இருந்துட்டு, இங்க பாருமா, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்க, இந்த விஷயத்த எங்ககிட்ட முன்னாடியே நீ சொல்லியிருந்தா
நாங்கள் இந்த கல்யாணத்தவே பண்ணியிருக்க மாட்டோம்ல, எதுக்காகம்மா இப்போ சேதுவோட வாழ்க்கையும் கெடுத்து அந்த பையனோட வாழ்க்கையும் கெடுத்திருக்க, இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்க்கறதுக்கு உனக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு அப்படின்னு ஆளுக்கு ஐஸ்வர்யாவோட ஐஸ்வர்யாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரியா சேது, நீ என்னையா நினைக்கிற இதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, என்னால் என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியலப்பா, நான் அவ்வளோ அதிர்ச்சியில் இருக்கேன், என்னோட வாழ்க்கையில் ஒரு விஷயம் கூட நல்லதாக நடக்காது போலப்பா, நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இல்லாமல் இருக்கிறேன், அதிர்ஷ்டமே இல்லாத ஒருத்தனா அது நான் மட்டும்தான்ப்பா, என் வாழ்க்கையில் சந்தோஷம்னு ஒன்று இருக்கவே இருக்காது போல, எனக்கு இனிமேல் ஐஸ்வர்யா கூட வாடுறதுல விருப்பம் இல்லைப்பா, ஐஸ்வர்யா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பையன் கூட சேர்ந்து வாழட்டும், அந்த இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, மாமா இங்கே பாருங்க மாமா, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், உங்கள் கூட தான் நான் வாழ்வேன், உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் மாமா, எனக்கு உங்களை தவிர வேறு யார் கூடயும் வாழணும்னு தோணலை, இங்கே பாருங்க மாமா, என்னை மட்டும் இங்கேருந்து அனுப்பிடாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணதே பெரிய பெரிய தப்பு, எதுக்காக இவ்வளோ கேடுகட்ட வேலையை நீ பார்த்த அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட நம்ம சேது, அதாவது ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு சேது, உன்னோட முடிவில் நீ தெளிவாக இருக்கியா, இனிமேல் ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழணும்னு உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, நான் ஆரம்பத்துலேருந்தே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், இந்த கல்யாணத்தை ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் தள்ளி போடலான்னு, ஆனால் நீங்கள் தான் கேட்காம எனக்கு ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ இனிமேல் அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்கிறதுல தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நீ என் கூட சேர்ந்து வாழ்ந்தா கண்டிப்பாக ஒரு துளி கூட சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாரு. போன உடனே எல்லாருமே ரொம்பவே கோவமாக நம்ம மோகனாவும் ராஜாங்கமும் உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமரையும் சாவித்திரியும் ரொம்ப சந்தோஷமாக வந்து, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த சொத்து எல்லாத்தையும் உங்கள் பேரில் மாற்றிக்கலாம், இந்த சொத்து எல்லாம் நம்ம பேருக்கு வந்துடும்னு அப்படின்னு தானே சேதுவை இப்படி நப்பாசையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இங்கே பார்த்தீங்களா உங்கள் பேராசையில் மண்ணள்ளி போட்ட மாதிரி எவ்வளோ பெரிய விஷயத்த ஐஸ்வர்யா பண்ணிட்டு வந்திருக்கான்னு, இனிமேல் நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கவே நடக்காது, இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு எப்படி உங்களாலலாம் இருக்க முடியுது, இங்கே பாருடி, இனிமே இந்த வீட்டில் இவங்க ராஜன் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, அது இனிமேல் இருக்காதுன்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ குழுன்னு இருக்குது, என் பொண்ணோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துரோகத்தை நீங்கள் பண்ணீங்க, என் பொண்ணுக்கு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சிங்கள, உங்களை நான் எப்படியும் பழி வாங்கியே ஆகுவேன், நீங்கள் யாருமே நிம்மதியாக இருக்கிற மாதிரி நான் விடவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சாவித்திரி சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கர அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோபமாக நம்ம ஐஸ்வர்யாவை பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. உன்னை போய் நம்பி நான் சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேனே, உன்னை வச்சு நான் எவ்வளோ பிளான் போட்டு வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியுமா, எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சுருக்க, இந்த விஷயத்த ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன்னு சொல்லலை, இங்கே பாருங்க ஆண்டி, எனக்கு நான் ஏதோ தெரியாமல் அந்த தப்பை பண்ணிட்டேன், அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், இத்தனை நாளாக அவன் என்கிட்ட எனக்கு ஃபோனும் பண்ணது கிடையாது, என்கிட்ட பேசினதும் கிடையாது, எப்போ நான் அவனை விட்டுட்டு வந்தனோ அப்பத்துலேருந்து நான் அவன்கிட்ட காண்டாக்டில் இல்லை ஆண்டி, அதாவது என் அப்பா அம்மாவுக்கும் தெரியாது, யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும், அவனும் என்கிட்ட வர்றது கிடையாது, என்கிட்ட காண்டாக்டிலையும் இல்லை, அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சி தான் நான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன், ஆனால் இப்போது அவன் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுவான், என்கிட்ட காசு கேட்டு மிரட்டிகிட்டே இருக்கான் ஆண்டி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டு சொல்லவும், இங்கே பாருடி, நீ எவ்வளோ அழுதுகிட்டு பேசினாலையும் உன் மேலே இருக்கிற எனக்கு கோபம் துளி கூட குறையல, என்னைக்கே உன் மேலே இவ்வளோ கோபம் வருதுன்னா சேதுக்கும் ராஜாங்க மாமாவுக்கும் எவ்வளோ கோபம் வரும், அவங்க எவ்வளோ கோவப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, இப்போ சேது மனசில் எப்போவுமே இடம் பிடிக்கவே முடியாது, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அது சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருமா, அதனால தான்
கடவுள் இவளுக்கு சேது சேது கையால் தாலி கட்டாமல் தாலி கட்ட வைக்காம என்னோட கையில் தாலி கட்டியிருக்கா போல, அதனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஐஸ்வர்யா இருந்துட்டு, என்ன சித்து சொல்கிற, நீ சொல்கிறது எல்லாம் உண்மையா, சேது மாமா எனக்கு தாலி கட்டலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சேது உனக்கு தாலி கட்டவே கிடையாது. அப்போ தான் மண்டபத்துக்கு வந்ததுமே சேது ரொம்ப அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். எங்கே உன் கழுத்தில் தாலி கட்டாமல் போயிடுவான்னு நினச்சி தான் நானே சேது கையிலேருந்து தாலியை பிடுங்கி அந்த 3 முடிச்சியுமே நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அது கருப்பு இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த விஷயத்தை நம்ம சேதுக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாகவும், இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையை பண்ணியிருக்கீங்க, சேது ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டவே கிடையாது, தாலி கட்டின மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் நிரூபிச்சிருக்கீங்க, அதுவும் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, இப்போவே எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுக்கிட்ட போய் சேதோ 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 அப்படின்னு கத்திட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்து இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது. இப்போது உன் கழுத்தில் சேது தாலி கட்டலை அப்படின்ற விஷயம் கருப்புக்கு தெரிஞ்சு அந்த வேலைக்காரன் போய் சேதுக்கிட்ட சொல்ல போகிறான். இனிமேல் நீ இந்த வீட்டில் மருமகளாகவும் இருக்க போகிறதில்ல, உனக்கு எந்த ஒரு பதவியும் இல்லை, நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சித்து, நீ எதுக்காக இந்த விஷயத்த இந்த மாதிரி வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருந்த, உன்னால தான் பாரு இப்போது என்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக ஆக போகுது. இந்த வீட்லையாவது இருந்து எப்படியாவது சேது மாமாவோட மனசை மாற்றிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கும் இப்போ வழி இல்லாமல் போக போதே. என்னதான் நடந்தாலும் கண்டிப்பாக சேது மாமா விட்டு நான் போகவே மாட்டேன். சேது மாமா தான் எனக்கு எல்லாமே. சேது மாமாவோட மனசை எப்படியாவது மாற்றி நான் மாமா கூட வாழ தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, நீ பண்ண தப்பு எல்லாமே வெளியில் தெரிஞ்சா கண்டிப்பாக உன்னை இந்த வீட்டில் வைப்பாங்கன்னு நினைக்கிற. நீ தான் தமிழ்ச்செல்வியோட அப்பாவுக்கு கால் பண்ணி மிமிக்ரி பண்ணி தமிழ்ச்செல்வி மாதிரியே பேசினதுன்னு தெரிஞ்சா நீ என்ன ஆகுவேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கள், இதை நீங்கள் தானே பிளான் போட்டு கொடுத்தீங்க, ஏதோ நான் மட்டும்தான் பண்ண மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நாங்கள் பிளான் பண்ணாலையும் செஞ்சது நீ தானே, செஞ்சது நீன்றதுனால இந்த விஷயம் தெரிஞ்சால் சேது எவ்வளோ கோவப்படுவான். இந்த விஷயத்தால தான் தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்தியிருக்கான். தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த தப்பெல்லாம் பண்ணது நீ தானே தெரிஞ்சா கண்டிப்பாக அவன் உன்னை வெட்டி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேது இருந்துட்டு கீழே வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுடுறாரு. கேட்ட உடனே பயங்கர கோவத்தில் நம்ம ஐஸ்வர்யாவை அப்படியே பல்லார்னு 2 அடி அடிச்சுட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சே என்னால் தாங்க முடியல. ஆனால் தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லை. தமிழ்ச்செல்வி மாதிரியே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நீதானா? அது நீதான் இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியா? தமிழ்ச்செல்வி அப்போவே என்கிட்ட சொன்னா, நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னை நம்புங்கன்னு. நான் தான் அவளை நம்பாமல் அவளை கண்டபடி பேசி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திட்டேன். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கவே கூடாது, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தான் தலையில் அடிச்சுக்கிட்டு அவரே அழுதுகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்கம் வராரு. வந்த உடனே சேது, என்னையா சேது ஆச்சு, எதுக்காகவே அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கவும் நம்ம சேது தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, சேது அந்த ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டவே கிடையாதான், அந்த தாலியை கட்டினதே சித்ரா தான், 3 முடிச்சு போட்டதும் சித்ரா தான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சேது கீழே வந்த உடனே இவங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தனால இவங்க பண்ண தப்பை எல்லாத்தையும் இவங்க வாயாலே சேது கேட்டுட்டான். இது ஐஸ்வர்யா தான் தமிழ்ச்செல்வி மாதிரி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா, இதனால தான் நீங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கீங்க மாமா அப்படின்ற விஷயத்த கருப்பு இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ கடவுளே, ஒரே நாளில் எல்லா ரீலும் அருந்து போச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர பதட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும், அது மாமா ஏதோ அது ஒன்றும் இல்லை மாமா, ஏதோ சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இங்கே பாருங்க மாமா, ஐஸ்வர்யாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது மாமா, நீங்கள் நம்புங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா
சேதுவு இது எல்லாத்தையும் காதில் கேட்டுட்டு தான் இவ்வளோ வருத்தப்பட்டு கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே பயங்கர கோவத்தில் ஈஸ்வரி கோழி ஒரே அடி பல்லார்னு கொடுக்கவும், நான் எல்லா உண்மையுமே கக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, நான் தான் தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு பிளானை நான் போட்டு கொடுத்தேன். நான் இப்போ இப்படி ஒரு பிளான் போட்டு கொடுத்தது மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. என்னை மன்னிச்சிருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணும், அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு வேலையை பண்ணனே தவிர, நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்னால சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே கிடையாது மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம சேது இருந்துட்டு, அப்பா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் தமிழ்ச்செல்வி மேலே சந்தேகப்பட்டிருக்க கூடாது, அவன் மேலே சந்தேகப்பட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கவும் கூடாது, மாதம் கர்ப்பிணியாக இருக்கான்னு கூட தெரிஞ்சும் அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன், நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவமாக திரும்பவும் நம்ம ஐஸ்வர்யா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பண்ணது எல்லாமே தப்புன்னு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.